ஒரு தமிழனின் மகள் திருமணத்திற்காக மகாராஷ்டிரா முதலமைச்சரே புதுக்கோட்டைக்கு வந்து நேரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்றால் அவர் செய்த செயல்கள் என்ன? யார் அந்த தமிழர்? மும்பையில் அப்படி என்ன செய்துவிட்டார் அவர் என்பதை சிறு தொகுப்பாக பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டலில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அவ்வளவு எளிதில் இந்தியா மறக்காது. அந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் பதற்றமான சூழல் நிலவியது. அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தள்ளுவண்டியில் படுக்க வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சைக்கு சேர்க்கிறார் ஒரு மனிதர். உள்ளூர் மக்களிடம் பரவலான கவனத்தை பெற்ற அந்த மனிதர் ஒரு கட்டத்தில் மகாராஷ்டிரா ஆளுநரை அழைத்து விருது வழங்கி கௌரவிக்கும் அளவிற்கு செல்கிறார். மும்பை மக்களால் கேப்டன் என செல்லமாக அழைக்கப்படும் அந்த தமிழரின் பெயர் தமிழ்ச்செல்வன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பிலாவிடுதி என்ற கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவு இருந்தது. தரகர் மூலம் துபாய் செல்வதற்காக மும்பை விமான நிலையம் வந்திறங்கிய போது அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம்தான். தரகரின் மோசடியால் மும்பையில் எதுவுமே இல்லாத கையேறு நிலையில் தமிழ்ச்செல்வன் நின்றிருக்கிறார். துபாய்க்கு செல்வதாக ஊரில் சொல்லிவிட்டு நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு வந்தவருக்கு ஏமாற்றத்தின் வழியோடு மீண்டும் புதுக்கோட்டைக்கு செல்ல மனமில்லை. இனி மகாராஷ்டிரா தான் எனது நிலம் என முடிவெடுக்கிறார் தமிழ்ச்செல்வன். 11ஆம் வகுப்பு வரை படித்துள்ள தமிழ்ச்செல்வன் மும்பை ரயில் நிலையங்களில் முதலில் கூலி வேலைகளை செய்ய தொடங்கினார். கடின உழைப்பால் பார்சல் கான்ட்ராக்டராக தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய தமிழ்ச்செல்வன் அங்கு கஷ்டப்படும் தமிழர்களுக்கு தேடி தேடி உதவி செய்தார். வாழ்வின் ஏதேதோ காரணங்களால் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ்ச்செல்வன் ஆறுதலாய் இருந்தார். மெல்ல மெல்ல மும்பையில் வாழும் தமிழர்களின் அன்றாட வாழ்வில் தமிழ்ச்செல்வன் என்ற பெயர் பரிச்சயமானது. தொடர்ச்சியான நடவடிக்கைகளால் அந்த பகுதியின் நகர சபை உறுப்பினராக தமிழ்ச்செல்வன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சமயத்தில்தான் 2008ஆம் ஆண்டு மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பலரை காப்பாற்றி ஆளுநரின் நன்மதிப்பையும் தமிழ்ச்செல்வன் பெறுகிறார். அதுவரை சாதாரண தமிழ்ச்செல்வனாக அழைக்கப்பட்டு வந்தவர் அதன்பின் கேப்டன் தமிழ்ச்செல்வனாக உருவெடுத்தார். பின்னர் பாஜகவில் இணைந்த தமிழ்ச்செல்வன் 2014ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் ஜயான் கோலிபாடா தொகுதியில் போட்டியிட்டார். தமிழர்களின் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்ற தமிழ்ச்செல்வன் அவர்களின் வாக்குகளை அள்ளி சென்றார். வெற்றி வாகை சூடிய தமிழ்ச்செல்வன் தொடர்ந்து மக்களுக்கு நற்பணிகளை ஆற்றினார். அடுத்து 2019இல் நடைபெற்ற தேர்தலிலும் தமிழ்ச்செல்வன் அசத்தினார். ஒரு தமிழனை இன்னொரு தமிழனை வைத்து தோற்கடிக்கும் உத்தியை மும்பையில் உள்ள அரசியல் சக்திகள் யோசித்தது. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ்ச்செல்வனுக்கு எதிராக கணேஷ் என்ற தமிழரை நிறுத்தியது காங்கிரஸ். ஆனால் அந்த முறையும் வாக்காளர்கள் தமிழ்ச்செல்வன் பக்கமே இருந்தனர். மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால் இம்முறை தமிழ்ச்செல்வனை வீழ்த்திவிடலாம் என எண்ணி மீண்டும் கணேசையே காங்கிரஸ் நிறுத்தியது. ஆனால் நடந்தது வேறு. நிச்சயம் தோற்றுவிடுவார் என்று கருதப்பட்ட தமிழ்ச்செல்வன் சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று அனைவரின் புருவத்தையும் உயர்த்தினார். இவரின் மகள் திருமணத்திற்காக 2019ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் புதுக்கோட்டை வந்து மணமக்களை வாழ்த்தினார் என்றால் மும்பையில் தமிழ்ச்செல்வனின் செல்வாக்கை நினைத்து பாருங்கள். இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் மீண்டும் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற தமிழ்ச்செல்வனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என்று பேசப்படுகிறது. அப்படி நடந்தால் மகாராஷ்டிராவில் அமைச்சராகும் முதல் தமிழர் என்ற சாதனையை தமிழ்ச்செல்வன் படைப்பார். குமரியில் இருந்து இமயம் வரை கொடி நாட்டிய தமிழனுக்கு மும்பை ஒரு பொருட்டா என்ன என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.